பொருளாளர் அன்புக்குரிய அண்ணன் எல்.கே. சுதீஷ் அவர்கள் நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய திருத்தரங்களாலே வளர்ந்து செலுத்துகிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுடைய ஆட்சியோடு நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் நம்முடைய தலைவர் கேப்டன் அவருடைய பாகுபாட்டை அறிவித்து வருகிறதற்கு நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் அன்புக்குரிய அண்ணன் எல்.கே. சுதீஷ் அவர்கள் நம்முடைய தலைவர் கேப்டன் அவருடைய வழக்குரிமை வழிகாட்ட சொல்லுகிறார். கழகத்துடைய பொருளாளர் அவர்கள் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுக்கு வளர்ச்சியை மரியாதை செலுத்தி வழங்குகிறார். அதை காண கழகத்துடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் நேரத்திலே வாருங்கள். இதோ மக்கள் தலைவர் கேப்டன் அவர்களுக்கு கழகத்துடைய பொருளாளர் சுதீஷார் அவர்கள் வளர்ச்சி மரியாதை செலுத்துகிறார். மக்களின் தலைவர் கேப்டன் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர்வளையம் மலரஞ்சலி செலுத்துகிறார். கலைஞர் அன்பையார் வருங்கால தமிழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கோபி ஏண்டா போதுடா பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ரத யாத்திரை இன்னும் சற்று நேரத்திலே நாமக்கல் மாவட்டத்திலே தொடங்க இருக்கிறது. மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற இந்த திட்டத்தின் மூலம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திச்சிருக்கோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று கழக நிர்வாகிகளையும் மக்களையும் இன்னைக்கு சந்தித்து நம்ம கட்சியின் சார்பாக அனைத்து இடங்களிலுமே சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு அந்த ரத யாத்திரை இப்போ நாமக்கல் மாவட்டத்துல மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையுமே நான் சந்தித்ததில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு சற்று கூட ஒரு 7-8 பாயிண்ட்ல பேச போறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் ரத யாத்திரை இப்ப பண்ண போறோம். அதனால என்னை வரவேற்க வந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்குமே இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்ற எல்லாருக்கும் நன்றி 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 என்று கூறி, தமிழன் என்று சொல்லதா தலை நிமிர்ந்து நின்றதா நமது முரசு வெற்றி முரசு என்று ஒலிக்க அனைவரும் முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க வந்திருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகள் எல்லாருக்கும் இருகரம் கூப்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்க எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் போய் ரத யாத்திரையை தொடங்கி எல்லாருமே பாத யாத்திரை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்நியாரர்களுக்கும் உற்சாகமான வரவேற்பினை வழங்கிய கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை அந்நியார் அவர்கள் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய கனவுகளை லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய தலைவியாக அன்புக்குரிய அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் முன்னமர்ந்து நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய ரத யாத்திரையை துவக்கி வைத்து மக்களோடு மக்களாக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய நம்முடைய புரட்சி அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, இந்த நாமக்கல் பகுதியை சார்ந்த தாய்மார்களே,
உங்களை எல்லாம் நேரிலே சந்திப்பதற்காக கழகத்தினுடைய கூர்முரசாக கோட்டனுடைய மறுரூபமாக அல்லா வந்து கொண்டிருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு, வாக்கு பதிர சமயம். போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து. கேப்டனானையில மழையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து, எட்டி தொடுவோண்டா பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.
பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருந்து நம்ம கேப்டனுடைய ரத யாத்திரை நம்ம தொடங்க இருக்கிறோம். அந்த ரதம் இலங்கை வாழ் மக்களால் கேப்டனுக்கு பரிசளிக்கப்பட்டது. எனவே மக்களை தேடி மக்கள் தலைவர் அந்த ரத யாத்திரை இப்போ எல்லா ஊருக்கும் வந்துகிட்டு இருக்கு. உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் தேர்தல் நேரத்துல வருவேன் உங்களை எல்லாரையும் பார்க்க. எனவே என்னை வரவேற்க இங்க வந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், என் தாய்க்குலங்கள், பொதுமக்கள் எல்லாருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேமரா இருக்க போக்கஸ் ஆகாது.
சொல்றாங்க செய்யறாங்க.
இருக்கானுடா.
முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம். போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து. கேப்டனானையில மலையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து. எட்டி தொடுவோண்டா பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.
பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சேவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய
கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் அரசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு வரவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பகிர சமயம் போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனான இல மழையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரை தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிக நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக செல்வோமே
பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா உங்களை காண அன்புக்குரிய அந்நியராக வந்துவிட்டார் உங்களை எல்லாம் நேரிலே சந்தித்து கேப்டனுடைய கனவுகளை லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய அன்புக்குரிய தாயாக உங்கள் மத்தியிலே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுகிறார். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் உங்கள் வீட்டு பிள்ளை கேப்டன் அவர்களுடைய ரத யாத்திரை இன்னைக்கு சேத்தமலம் தொகுதியில உங்களோட சேர்ந்து நாங்களும் நம்ம ஊர்ல ரத யாத்திரை செய்து நடைப்பயணம் செய்து
உங்க ஊர் மளிகை கடையில பொருள் வாங்கி நம்ம மக்கள் அனைவருக்கும் கொடுத்ததுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் கேப்டன் ரத யாத்திரை என்று 2 நிகழ்ச்சிகளுக்காக தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து மக்களை சந்தித்து கேப்டனுடைய ரத யாத்திரை இலங்கை வாழ் தமிழர்களால் கேப்டனுக்கு பரிசாக தரப்பட்டது. எனவேதான் அவர் கொடுக்கப்பட்ட அந்த பரிசு மக்களை விரும்பிய தலைவர், மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர். அதனாலதான் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க எங்களோடு கேப்டன் அவர்களும் இங்க வந்திருக்கார். கேப்டன் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்காரு, தெய்வமா இருக்காரு, நம்ம கூடயே இருந்து நம்மளை வழி நடத்துவார். இந்த சேந்தமங்கலம் தொகுதி ஏற்கனவே முரசு சின்னம் வென்றெடுத்த தொகுதி என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் தெரியும், தலைவர் இருந்த போது இந்த தொகுதியை நாம் வென்றெடுத்தோம். கேப்டனுடைய ஆணைக்கிணங்க பல்வேறு திட்டங்களையும் நாம செய்ய சொல்லி இருந்தோம். ஆனா அவங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க கேப்டன். ஆனா இந்த முறை உறுதியாக நீங்கள் விரும்பும் நல்ல கூட்டணியோடு தான் வருவோம். நல்ல விசுவாசமான ஒரு வேட்பாளரோடு தான் உறுதுணையாக வருவோம். தலைவரையும் கட்சியையும் மக்களையும் தொண்டர்களையும் மதிக்கக்கூடிய உண்மையான விசுவாசம் இருக்கின்ற ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து சேந்தமங்கலம் தொகுதியில புரசு சின்னம் மீண்டும் வென்றது என்ற வெற்றி செய்தியை நிச்சயமாக நாங்கள் நிலைநாட்டுவோம். எனவே இன்றைக்கு பார்த்தோம்னா கேப்டன் அவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். என் மக்களே மக்களே என்று மக்களை பற்றியே பேசியவர். அது மட்டுமில்லை, அன்னதான பிரபு என்று சொன்னாலே நம்ம கேப்டன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. மக்களுக்காக மக்கள் பணி என்று பல்வேறு திட்டங்களை மக்களுக்காகவே கொண்டு வந்தவர் கேப்டன் அவர்கள். இதே நாமக்கல் மாவட்டத்துல எவ்வளவோ திட்டங்களை நாம் நிறைவேற்றியிருக்கோம். எனவே தலைவர் கூட நான் எப்பவுமே கூட வருவாரு. இந்த முறையும் என்னுடன் தலைவர் வந்திருக்கார். உங்க அனைவரையும் பார்க்க கேப்டன் அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ரத யாத்திரையில உங்களை பார்க்கிறார். எனவே நம்ம ரத்தம், மூச்சு, உணர்வு எல்லாத்திலையும் நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்கார் என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. அவர் ஒரு கேப்டன் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் அவர் போயிருக்காரு என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். எனவே இன்னைக்கு வழி நெடுக்க எனக்கு ஆரவாரமாக வந்து வரவேற்பு கொடுத்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அம்மன் வெங்கடாச்சலம் அவர்களுக்கும், என்னுடன் பயணிக்கும் பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்களுக்கும், மண்டல பொறுப்பாளர் சுதா ரவி அவர்களுக்கும், அதே மாதிரி இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகள், கேப்டனை தன் மூச்சுடன் கலந்து வைத்திருக்கும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் தேர்தல் நேரம் உங்களை சந்திக்க வருவேன். ஒரு ஊராக வருவோம். தொகுதியில வேட்பாளரோட வெற்றி கூட்டணியோட வந்து நிச்சயமாக உங்களுக்காக எல்லா இடத்திலுமே நாங்கள் வந்து பேசுவேன் என்று சொல்றேன். எனவே இன்னைக்கு எருமப்பட்டியில என்னை வரவேற்ற எல்லாரும் யார் யாரும் சொல்றேன். இங்க சக்திவேல், ஆனந்தராஜ், செல்வம், எருமப்பட்டி பேரூர் மகேஸ்வரன், அதே மாதிரி ஜெயபால், சரவணன், செந்தில், கனகராஜ், கருப்பையா, குமார், சுரேஷ், சக்திவேல், ஈஸ்வரி, கஸ்தூரி, ரேணுகா, கண்ணன், கருப்பண்ணன், சிவகுமார், சரவணன், சதீஷ், இளங்கோ, பெரியக்கால், யசோதா, அகிலா, சுமதி, கனகராஜ், ராஜாஜி, பிரீத்தி, ரேணுகா, யோகேஸ்வரி, பரமேஸ்வரி, சித்ரா, வசந்தா, பாப்பு என்கின்ற எல்லாருக்கும், ஆண்களோட பெண்கள் லிஸ்ட் பெருசா இருக்குதுங்க, பெண்கள் அதிகமாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் தாய் குலங்களே. இன்னைக்கு வாக்கு சதவீதத்திலும் பெண்கள் தான் அதிகம். அதனால நிச்சயம் நாம் மாற்றத்தை உருவாக்க முடியும். மீண்டும் சேந்தமங்கலம் தொகுதியை முரசு வென்றது என்கின்ற வெற்றி செய்தியை நம்மால் உருவாக்க முடியும். ஏன்னா நாமக்கல்னாலே கேப்டன் கோட்டை இது, அதுவும் சேந்தமங்கலம் கேப்டனுடைய கோட்டை என்பதை மீண்டும் நிரூபிப்போம் என்று எல்லாருக்கும் சொல்றேன். இந்த மாசம் யாருடைய பிறந்த நாள்?
கேப்டனுடைய பிறந்தநாள் 25ஆம் தேதி வறுமை ஒழிப்பு தினமாக நீங்கள் அனைவரும் மிக சிறப்பாக இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று அந்த வறுமை ஒழிப்பு தினத்தை சிறப்பாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி 22ஆம் தேதி தலைவருடைய கேப்டன் பிரபாகரன் படம் ரீரிலீஸ் ஆகுது. தலைவரை மீண்டும் நீங்கள் எல்லாரும் போய் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல நடக்கின்ற மாநாடு, அதுக்கு நீங்கள் அனைவரும் பெரும் திரளாக வந்து வெற்றி மாநாடாக அந்த மாநாட்டை நீங்கள் உறுதி செய்யணும். ஏன்னா அங்கதான் நம்ம யார் கூட்டணி யார் அப்படின்றத அறிவிக்க போறோம். எல்லா பிரஸ் மீட்லையும் நான் சொல்லிட்டு இருக்கேன், கடலூருடைய மாநாடில் தான் யார் கூட்டணி என்பதை அறிவிப்போம். அது மட்டும் இல்லை, தலைவர் அவர்களுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் என்று மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்த இருக்கிறோம். எல்லாரும் வந்து கலந்துக்குவீங்களா? ஓகே. அதே மாதிரி கேப்டன் ஆலயத்துக்கு யாரெல்லாம் வரலையோ நீங்க எல்லாரும் வாங்க. இன்று அனைவரும் ஆயிரக்கணக்கான மக்கள் கேப்டனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தினந்தோறும் அன்னதானம் அங்க நடக்குது. கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு நமது வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட்ல இருந்து பல்வேறு உதவிகளை கேப்டன் எப்பவும் கொடுப்பாருல்ல, எல்லாருக்கும் உதவிகள், எல்லா உதவியும் நம்ம செய்ய இருக்கிறோம். அன்னதானம் நடக்க இருக்கிறது. எல்லாரும் நீங்க கட்டாயம் வந்து கலந்துக்கணும் சொல்லி கேட்டு என்னை வரவேற்ற எல்லாருக்கும் கேப்டன் சொல்லுவது போல இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று ஒலிக்க அனைவரும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு, வாக்கு பதிகிற சமயம். போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோம் தான் நிமிர்ந்து. கேப்டன் அணையில மலையே நானாலும் எட்டி தொடுவோம் தான் பறந்து, எட்டி தொடுவோம் தான் பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இனியை கும்பிட்டபடி உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் சேந்தமங்கலம் தொகுதியை சேர்ந்த பெரியோர்களே. ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள், மீண்டும் முடித்து விதியை தாருங்கள், மக்களை
மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் மறுவுருவமாக அன்னியார் அவர்கள் கட்சிகளை உரையாற்றுகிறார். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் நமது கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அனைவரையும் என் மக்களே மக்களே என்று நேசித்த ஒரு உன்னத தலைவர் கேப்டன் அவர்களுடைய ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சேந்தமங்கலம் தொகுதியில என்னுடைய தாய் குலங்களையும் கழக நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் என்னை வரவேற்க வந்திருக்கும் 2 குதிரைகளையும் அதே மாதிரி கலர் கலரா பேப்பர் போடுறீங்களே பாய்ஸ், உங்களுக்கும் கும்பகோணம் என்ன குதிரை அது அப்படிங்களா? டான்ஸ் ஆடுமா? அது ஆடுமா? ஆட சொல்லுங்க பாப்பா. விட்டுருங்க. ஆமா, சும்மா அப்படியே மேலே ஏறி உட்காந்துக்கங்கப்பா. எனவே வணக்கம் வணக்கம்மா. அப்படியே ஆலன் சுத்தி வண்டி முன்னாடி ஊத்திருங்கம்மா. உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு என் இருக்கரம் கூப்பி உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போதும் மியூசிக் நான் பேசுறேன், அதுக்கப்புறம் அதிக. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கிடையாது, ஒண்ணும் இல்லை. ஏன் அப்ப வந்திருக்கோன்றத நீங்க யோசிக்கணும். இது யாருடைய தொகுதி? கேப்டனுடைய தொகுதி, முரசுக்கான தொகுதி. அதனால இந்த தொகுதியை வந்து என்ன பண்ணும், அப்படி சுத்தலாமா? நான் சுத்துறேன், அப்புறமா கட்சியில சுத்துறேன், சரியா? அதனால நம்ம என்ன செய்ய போறோம், இந்த வாட்டி மீண்டும் முரசு சேந்தமங்கலம் தொகுதியை வென்றது அப்படின்ற ஒரு வெற்றி சரித்திரத்தை தரணும். அதுதான் நம்ம கேப்டனுக்கு நாம செய்யற விசுவாசம், சரிங்களா? என் மக்களே மக்களே உங்களுக்காக தலைவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அதனால அவர் கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம நிச்சயம் ஜெயிச்சு மீண்டும் முரசு வென்றது, மீண்டும் சேந்தமங்கலம் தொகுதியை முரசு சின்னம் வென்றது என்ற வெற்றி செய்தியை நீங்கள் அனைவருமே தர வேண்டும். உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் நாங்கள் உங்களுடன் இருந்து நிச்சயமாக நிறைவேற்றுவோம் இந்த நேரத்தில் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, போனவங்க போட்டா. இனி இருப்பவர்கள் விசுவாசமானவர்கள், கேப்டனுக்காக கட்சிக்காக விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளரோட கூட்டணியோடு கண்டிப்பா உங்களை வந்து சந்திப்போம். கேப்டன் பிறந்த நாள் இந்த மாசம், இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுவோம். அது மட்டும் இல்ல, ஜனவரி 9 மாநாடுக்கு நீங்க எல்லாரும் வாங்க. 22ஆம் தேதி கேப்டனுடைய
படம் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் போய் ஸ்கிரீன்ல பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன வரவேற்றிருக்கீங்க. உங்க அனைவருக்குமே கேப்டன் சார்பாக தேமுதிக சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இப்ப கேப்டன் ரதம் செஞ்சது நம்ம நாமக்கல் மாவட்டத்துல தான். அது நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அம்மன் வெங்கடாச்சலம் அவர்தான் நாமக்கல் லாரி கேப்டன் ரதத்தை உருவாக்கின பெருமை நம்ம நாமக்கல் மாவட்டத்தை சேரும். எனவே அனைவருக்கும் எனக்கு கும்ப மரியாதை செய்த என் தாய் குலங்களுக்கும் குதிரை படை வீரர்களுக்கும் அதே மாதிரி முன்னாடி 2 மாடு இருக்குது அவங்களை கொண்டு வந்தவங்களுக்கும் என் தாய் குலங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் இருகரம் கை கூப்பி இயன்றதை செய்வோம். இல்லாதவர்க்கே அன்னதான பிரபுவாகிய கேப்டனுக்கு துணை நிற்போம். முரசு மீண்டும் வென்றது என்ற செய்தியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று ஒலிக்க அனைவரும் வாய்ப்பு தர வேண்டும். மகத்தான கூட்டணி அமைத்து வருவோம். நல்ல வேட்பாளரோடு வருவோம். வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷமா
அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட முன்னாடி வாங்க தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நல்லாசியுடன் இன்றைக்கு சேந்தமங்கலம் தொகுதியில எங்கள் மக்களை ஆகிய உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒன்றும் தேர்தல் நேரம் இல்லை, இருந்தாலும் மக்களை தேடி மக்கள் தலைவர் மற்றும் உள்ளம் தேடி இல்லம்
கரண்ட் அப்படின்றதுக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு கேப்டனுடைய ரத யாத்திரை சேந்தமங்கலம் தொகுதியில் முழுக்க மக்களுடைய எழுச்சியோடு அதனால உங்க எல்லாரையுமே பார்க்கறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு சேந்தமங்கலம் தொகுதி யாருடைய தொகுதி? கேப்டனுடைய தொகுதி, முரசுக்கான தொகுதி. மீண்டும் முரசு சின்னம் நிச்சயம் வெற்றி அடைய உங்களால் எல்லாருடைய ஆதரவு நிச்சயம் வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். மக்களுக்காக வாழ்ந்த நம்ம தலைவர் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களே மக்களே மக்களேன்னு உங்களுக்காகவே பேசி உங்களை எல்லாம் தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன தலைவர், வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன தலைவர், இன்னைக்கு தாயுமானவர் திட்டம் என்று சொல்லி அந்த ரேஷன் பொருளை இன்னைக்கு வீடு வீடா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஆனா இன்னைக்கு பார்த்தா ஏற்கனவே பல முதலமைச்சர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த திட்டம் தமிழ்நாட்டில் இப்பதான் 2 நாளா ஆரம்பிச்சிருக்காங்க. 70 வயசுக்கு மேல அது ஒரு லாரியில வச்சு அந்த பொருட்களை கொண்டு போய் வீட்டுல கொடுக்கிறாங்க. கேப்டன் கனவு திட்டத்தை செயல்படுத்தி தமிழக அரசுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோம். ஏன்னா இது கேப்டனுடைய கனவு திட்டம். பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, ரேஷன் கடை முன்னாடி போய் மணிக்கணக்கா நிக்க கூடாது அப்படின்றதுனால அந்த ரேஷன் பொருள் உங்க வீடு தேடி வந்து கொடுப்பாங்க என்று சொன்ன தலைவர் நமது கேப்டன் அவர்கள். ஆனா மக்கள் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. நீங்க ஒரு வாய்ப்பு கேப்டனுக்கு நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா முதலமைச்சராக உறுதியா உங்க முன்னாடி நான் சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே நம்ம எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டு கேப்டன் கொண்டு வந்திருப்பார். எல்லா இடத்துலயும் அவர் சொல்வார், விவசாயமும் நெசவும் எப்ப நல்லா இருக்கோ அப்பதான் நம்ம நாடு முன்னேறியதா சரித்திரம் என்று சொல்வார். விவசாயமும் நல்லா இருக்கணும், நெசவு தொழிலும் நல்லா இருக்கணும், அப்பதான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்க இருக்கு நம்மளுடைய சேந்தமங்கலம் தொகுதியில தான் ஒரு மலை இருக்கு. அது என்ன மலை? கொல்லிமலை, சித்தர்கள் வாழ்கின்ற மலை. எல்லா மூலிகைகளும் அங்க கிடைக்கக்கூடிய ஒரு மலை, புனிதமான மலை. அந்த பாக்கியம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கொல்லிமலை. 2-3 வாட்டி கேப்டன் வந்திருக்காரு. அதனால இங்க வரும்போது எனக்கு கேப்டன் கூட நம்ம வந்த நாட்கள் தான் ஞாபகம் வருது. தேர்தல் நேரம், மற்ற நேரங்கள், மக்களுக்காக மக்கள் பணி, அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்று நாமக்கல் மாவட்டத்துக்குள்ள பல முறை நான் கேப்டன் கூட வந்திருக்கேன். இந்த முறையும் கேப்டன் இல்லாம வர முடியாதுன்றதுனாலதான் அந்த ரத யாத்திரை என்று சொல்லி இலங்கை வாழ் தமிழர்களால் கேப்டனுக்கு தரப்பட்ட பரிசான அந்த ரதத்தை மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற ரத யாத்திரையுடன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உங்க எல்லாரையும் பார்க்க வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாசம் கேப்டனுடைய பிறந்த நாள். மற்றவர்களுக்கு உணவளித்தே சந்தோஷப்பட்டவர், தான் சம்பாதிச்ச காசை மக்களுக்கு கொடுத்து பழகியவர். அதனால இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்று சொல்லி சொல்லி மக்களுக்கு உதவி செய்த ஒரு நல்லவர். அது மட்டும் இல்ல, தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக மக்களுக்காக மாற்றியவர். இந்த 25ஆம் தேதி கேப்டன் பிறந்த நாள். அந்த தினம் வறுமை ஒழிப்பு தினமாக தேமுதிக சார்பாக உறுதியாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவு செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம 22ஆம் தேதி கேப்டன் பிரபாகர் படத்தை ரீ-ரிலீஸ் ஆகுது. இப்ப எல்லாரும் தியேட்டர்ல நீங்க பாருங்க. கேப்டன் பிரபாகரன் மறுபடியும் திரையிலே வருகிறது. கேப்டனை நீங்கள் அனைவரும் பார்க்கணும் கேட்டுக்கிறேன். ஜனவரி 9 நீங்க எல்லாரும் கடலூருக்கு வாங்க மாநாடுக்கு. அந்த மாநாடு ஒரு மகத்தான வெற்றி மாநாடாக 2026 தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக நிச்சயம் அந்த மாநாடு இருக்கும். பல்வேறு நிகழ்ச்சிகளை அந்த மாநாட்டில் நம்ம காமிக்க போறோம். அது மட்டும் இல்லாம கேப்டன் ரதம் உருவானது இங்கதான். இங்க இருந்து நாமக்கல்ல இருந்தா லாரி இங்கதான் அந்த ரதத்தையே தலைமை கழகத்துல உருவாக்குனாங்க. அதனால அந்த ரதத்துக்கு என்ற ஒரு வரலாறு இருக்குன்னா அந்த பெருமையெல்லாம் நாமக்கல் மாவட்டத்திற்கு எங்க மாவட்ட செயலாளர் அம்மன் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு தான் சேரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதனால என்னுடன் வந்திருக்கும் எங்கள் மாவட்ட செயலாளர் அம்மன் வெங்கடாச்சலம், மண்டல பொறுப்பாளர் சுபாரவி, கழக பொருளாளர் சுதீஷ் மற்றும்
மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர், ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகள், என் தாய்க்குலங்கள், என்னை வரவேற்க வந்திருக்கும் எல்லாருக்குமே நான் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இருங்க ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எதுக்காக எல்லாரும் இங்க வெயிட் பண்றீங்க? உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். மீண்டும் தேர்தல் நேரம் வருவோம், மகத்தான கூட்டணியோடு வருவோம், நல்ல வேட்பாளரோடு வருவோம். உங்களுடைய ஆதரவோடு முரசு சின்னம் மீண்டும் சேந்தமங்கலம் தொகுதியில் வெற்றி பெற்று அந்த வெற்றி கனியை கேப்டன் காலடியிலே நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிட்டு, கேப்டன் ஆலயம் சென்னையில இருக்கு. யாரெல்லாம் நீங்க வரலையோ வரணும்னு சொல்லி நான் கூப்பிடுறேன். ஏன்னா தினந்தோறும் இன்னைக்கு 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் இருந்து கேப்டன் ஆலயத்துக்கு தினந்தோறும் வந்துட்டு இருக்காங்க. அங்க டெய்லி அவங்களுக்கு அன்னதானம், பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கோம். இன்னைக்கு கூட 2000-3000 பேர் வந்தாங்க. நாங்க எங்க இருந்தாலும் நான் தொலைபேசியில பேசிட்டு இருப்பேன். எனக்கு நேரடியா வீடியோ கனெக்ஷன் இருக்கு. கேப்டனையும் அங்க வர்ற மக்களையும் நான் பார்ப்பேன். அதனால நீங்க யாரெல்லாம் வரலையோ கட்டாயம் வாங்க. நிச்சயமாக சென்னையில கேப்டன் ஆலயம் இன்னைக்கு மக்கள் போற்றக்கூடிய ஒரு இடமா மாறி இருக்கு என்று சொல்லி என்னை வரவேற்க வந்த எல்லாருக்கும் அன்னதான பிரபு என்று சுவாமி ஐயப்பாக்கு அப்புறம் நம்ம கேப்டனை தான் இன்னைக்கு உலகமே சொல்றாங்க. தன்னை தேடி வர்றவங்க வயிறார சாப்பாடு சாப்பிட்டு போனோம். தன்னை தேடி வந்தவங்க எந்த உதவி கேட்டாலும் அந்த உதவிகளை அவருக்கு தரணும் என்றுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அவரின் வழிபடியே நாங்களும் நிச்சயம் நடப்போம். அவர் கனவை வெல்வோம். மக்கள் ஆதரவோடு அவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்று கூறி இயன்றதை செய்வோம். இல்லாதவன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நமது முரசு வெற்றி முரசு என்று கொண்ட அனைவரும் முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள். மீண்டும் தேர்தல் நேரம் வந்து உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் முரசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம். நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக இருப்போமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம். பறையில குழிநூறு பறிச்சாலும் கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் எல்கேஎஸ் அவர்கள் இப்பொழுது கேப்டன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்.
வந்துவிட்டார். உங்களை காண்பதற்காக உங்கள் மத்தியிலே நம்முடைய அந்நியார் அவர்கள் உரையாற்றுகிறார். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர், உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர் பத்மபூஷன் டாக்டர் கேப்டன் அவர்களுடைய நல்லாசியுடன் தமிழகம் முழுவதும் இன்று மக்களை தேடி மக்கள் தலைவர் மற்றும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று 2 திட்டங்கள் மூலமாக தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து மக்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாமக்கல்ல சேந்தமங்கலம் தொகுதியில எங்கள் மக்களை பார்த்ததில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொகுதி முரசு வென்ற தொகுதி. இந்த நாமக்கல், அதுவும் சேந்தமங்கலம் நம்ம கேப்டனின் கோட்டை என்பதை நமது மக்கள் நிரூபித்த தொகுதி என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையா சொல்றேன். கேப்டன் அவர்களுக்கு பூ அஞ்சலி செலுத்தி அவர் ஆசீர்வாதத்துடன் இங்கே வாழ்கின்ற உங்க அத்தனை பேரையும் என்னை இங்க அன்பாக வரவேற்ற நமது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அம்மன் வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் கணேசன் அவர்களுக்கும் அதே போல இங்கே தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், கழக பொருளாளர் சுதீஷ் மற்றும் ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணி சகோதரிகள், என்னுடைய அன்பான மக்களாகிய உங்கள் அனைவருக்கும், கேப்டனை உங்கள் உயிர் மூச்சிலே கலந்திருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய அத்தனை பேருக்கும் என் இருகரம் குப்பி என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சேந்தமங்கலம் தொகுதி ஏற்கனவே முரசு சின்னம் வென்றது. மீண்டும் 2026 மகத்தான ஒரு வெற்றி பெற்று இந்த தொகுதி மக்களுக்கு நல்லபடியாக உழைத்து உங்களுக்கு எல்லா வசதிகளையும் நிச்சயம் ஏற்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நாமக்கல்லுக்கு கேப்டன் கூட நான் பல முறை வந்திருக்கிறேன். மக்களுக்காக மக்கள் பணி என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலம் பல்வேறு உதவிகளை கேப்டன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க செய்தார். அந்த வகையில நாமக்கல்லையும் நாம விவசாய பெருமக்களுக்கு பெரிய அளவுல அன்னைக்கு உதவி பொருட்கள் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்த்தா ரேஷன் பொருள் தேடி வரும் என்று சொன்ன ஒரே உத்தம தலைவர் நமது கேப்டன் மட்டும்தான். என் மக்களே, என் மக்களே என்று உங்களுக்காகவே வாழ்ந்த ஒரு புனிதர் இன்றைக்கு தெய்வமா நம்ம கூட தான் இருக்கார். கேப்டன் எங்குமே போல நம்ம கூட தான் இருக்கார். நம் உணர்விலும் மூச்சிலும் ரத்தத்திலும் நம்மோடு ஒன்றாக கலந்திருக்கார். இன்னைக்கு சுதந்திர தினம். உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். காலையிலேயே அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன். நாங்க 2 பேரும் வாழ்ந்த காலம் அர்த்தநாரீஸ்வரர்களாகவே வாழ்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க எல்லாரும் எப்பவும் சொன்னது மாதிரி அண்ணன் வேற அண்ணி வேற இல்ல. கேப்டன் என்னுள்ளதான் இருக்கார். உறுதியாக எம்ஜிஆர் நமது தெய்வம். அதனால இன்னைக்கு எம்ஜிஆர் நமது தெய்வம். அதனால இன்னைக்கு அதனால உங்க எல்லாருமே பாக்குறதுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி. இப்போ இந்த ஊர்ல கேப்டன் டிராபின்னு சொல்லி இங்க கிரிக்கெட் நடத்த போறாரு பாருங்க. கேப்டனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி இங்க நடத்த போகிறார்கள். அந்த போட்டியில வெற்றி பெறுபவர்களுக்கு பல பரிசு பொருட்களை தர இருக்கிறார். இவர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். இவர் தலைமை கழகத்துக்கு அனுமதி பெற்றிருக்கார். உறுதியாக இவருடைய கிரிக்கெட் போட்டிக்கு நீங்க எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி சொல்ற. விஜய பிரபாகர் வரணும்னு அவர் கேட்டிருக்காரு. இந்த போட்டிக்கு நான் சொல்றேன் அப்படின்னு இருக்கேன். அதனால கிரிக்கெட் போட்டி இன்னைக்கு கிராமங்கள் வரைக்கும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் திருமலைப்பட்டியிலிருந்து அவங்க தான் இந்த கேம் நடத்துறாங்க. ஏன் சொல்றேன்னா தலைவர் மேல கொண்ட பற்றின் காரணமாக
இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு விளையாட்டு திட்டங்களை நம்ம கட்சி சார்பாக நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாமே கேப்டன் சொன்னது மாதிரி மக்களுக்கு நம்ம என்ன நல்லது பண்ண முடியும் என்றே சிந்திக்கக்கூடியவர். தன்னை தேடி வர்றவங்க வயிறார சாப்பாடு சாப்பிட்டு போகணும். அதனாலதான் எல்லாரும் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாங்க, அன்னதான பிரபு என்று பெயர் பெற்ற ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான். இன்னைக்கு மக்களே விரும்பி ஒரு ரதத்தை தலைவர் கொடுக்கிறாங்கன்னா அது நம்ம கேப்டனுக்கு மட்டும்தான் அது நடந்திருக்கு. யாருக்கும் வேற யாரும் ரதத்தை கொடுத்துதான் வரலாறு இல்லை. சரிங்களா? ஏன்னா அவர் உண்மையா மக்களை நேசிச்சார், மக்கள் உண்மையாக அவரை நேசிக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு அன்பு. கேப்டன் இன்னைக்கு மறைந்தாலும் நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கார். கேப்டன் ஆலயத்துக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் பண்றாங்க. வருகின்ற அத்தனை பேருக்கும் அன்னதானம் வழங்குறோம். பல்வேறு திட்டங்களை நாம் வழங்கி கொண்டுதான் இருக்கோம். எனவே கேப்டன் ஆலயத்துக்கு யாரெல்லாம் வரலையோ கட்டாயம் சென்னைக்கு கேப்டன் ஆலயத்திற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று உங்கள் அன்பு சகோதரியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் இந்த மாசம் ஆகஸ்ட் 25 நம்ம கேப்டனுடைய பிறந்த நாள், வறுமை ஒழிப்பு தினம். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று அத்தனை உதவிகளையும் இந்த ஆண்டு நம்ம செய்ய இருக்கிறோம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு, ஃபீஸ் கட்ட முடியாம இருக்க ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, சுய தொழில் செய்கின்ற அளவு தையல் மிஷின், அயன் பாக்ஸ், தள்ளு வண்டி, அது மட்டும் இல்லாம ஹேண்டிகேப்ஸ் கால் ஊனமுற்றவர்களுக்கு ஸ்கூட்டர், சைக்கிள் எல்லாமே இந்த வருஷம் பழையபடி கேப்டன் எப்படி கொடுப்பாரோ அதே மாதிரி கேப்டன் பிறந்த நாளுக்கு இந்த முறையும் நம்ம தலைமை கழகத்திலிருந்து வள்ளல் விஜயகாந்த் டிரஸ்ட்ல இருந்து நிறைய உதவிகளை மக்களுக்கு செய்ய இருக்கிறோம். அதே மாதிரி அன்னதானமும் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். அதனால நீங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தா ஒரு மனுவாக தலைமைக்கு அனுப்புங்க. நிச்சயமாக அது என் கவனத்துக்கு வரும். நிச்சயம் எங்களால் முடிஞ்ச உதவிகள் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் செய்வோம்னு இந்த நேரத்தில் கேப்டன் சார்பாக உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். அதே மாதிரி 22ஆம் தேதி கேப்டனுடைய சில்வர் ஜூப்ளி படம், 100வது படம் கேப்டன் பிரபாகரன் மறுபடியும் தியேட்டர்ல ரீரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் போய் பாருங்க. ரொம்ப அழகா படம் டிஜிட்டல்ல பண்ணிருக்காங்க. தரமா இருக்கு. நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ரிலீஸ் ஆனப்ப இருந்துச்சோ அதை விட இன்னும் பெட்டர் குவாலிட்டியில இருக்கு. கேப்டன் அப்படியே ஃப்ரேம்ல பார்த்தா அவ்வளவு ஸ்டைலிஷா இருக்காரு ஆபீசரா. அதனால நீங்க எல்லாரும் போய் பாருங்க. அதே மாதிரி இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு வறுமை ஒழிப்பு தினம் நம்ம கொண்டாடுவோம். ஜனவரி 9 நீங்க எல்லாரும் கடலூர் மாநாட்டுக்கு வரணும்னு உங்கள் சகோதரியா அழைப்பு தரேன். உங்களுக்கு உரிய அழைப்பு வரும் ஜனவரி 9. ஏன்னா தலைவருடைய கனவு அது. அந்த கடலூர்ல கடல் அலையா இல்லை தேமுதிக தலை அலையா என்று சொல்லக்கூடிய அளவு மதுரை மாநாட்டிற்கு இணையாக, கேப்டன் நடத்திய முதல் மாநாட்டுக்கு இணையாக மிக பிரம்மாண்ட வெற்றியை செய்து தர வேண்டிய மொத்த பொறுப்பு உங்க கையில இருக்கு. ஏன்னா அந்த வெற்றி தான் 2026 தேர்தலுக்கான அச்சாரம். பிள்ளையார் சொல்லி போட்டு அந்த மகத்தான ஒரு வெற்றியை நீங்க தரணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்கிறேன். எனவே உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் தேர்தல் நேரம் வருவோம், மகத்தான கூட்டணியோடு வருவோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல வேட்பாளரோடு இந்த சேந்தமங்கலம் தொகுதியை மீண்டும் முரசு சின்னம் வென்றது என்ற வெற்றி சரித்திரத்தை உங்கள் அனைவரோடு இணைந்து நிச்சயமாக நாம் மாற்றுவோம் என்று சொல்ற. கொல்லிமலை இங்க இருக்கு. இங்க எல்லாமே நம்மளுடைய மலைவாழ் மக்கள் அதிகம் வாழ்கின்ற பூமி. அதனால கேப்டனுக்கு கொல்லிமலைன்னா அவ்வளவு பிடிக்கும். மூலிகைகளும் சித்தர்களும் அதிகம் இருக்கின்ற ஒரு மலை. நம்ம தமிழ்நாட்டுக்கே மிக மிக சிறந்த ஒரு இடம் நம்ம கொல்லிமலை. எனவே எல்லா சிறப்புகளையும் பெற்றிருக்க நம்ம சேந்தமங்கலம் தொகுதி நிச்சயமாக எல்லா விதத்திலும் முன்னேறி இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை நிச்சயமாக நம்ம முன்னேற்றுவோம் என்று சொல்ற. ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேப்டன். அதை நிச்சயம் சாத்தியப்படுத்துவோம். டாஸ்மாக், கஞ்சா, போதை எல்லாம் இல்லாம ஒரு போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டியது நம் கடமை.
படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே மாதிரி குடிக்க தண்ணீர், இருக்க இருப்பிடம், கல்வியும் மருத்துவமும் இலவசமா இந்த தொகுதி மக்களுக்கு நிச்சயம் நம்ம தருவோம். இது மாதிரி நிறைய வாக்குறுதிகள் இருக்கு. அது எல்லாமே நான் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு வந்து அத்தனை பேரையும் சந்தித்து சொல்வேன் என்று கூறி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்குமே இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்கு நம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசாக கொட்டி மீண்டும் சேந்தமங்கலம் கேப்டன் கோட்டை என்று நீங்கள் நிரூபிக்கணும் சொல்லி கேட்டுக்கொண்டு என்னை அன்பாக வரவேற்ற என் உயிரினும் மேலான அன்பு மக்கள், தாய் குலங்கள், பெண்கள், கழகத்தினர் எல்லாருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கு வாட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம், நீராக நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம். செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக செல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.